ரூ. 1000 மதிப்புள்ள பொருள ரூ. 10க்கு விக்கிறாங்களே அப்படின்னு யோசிப்பேங்க. ஒரு செல்ஃபோனுக்கு மேல ஸ்க்ராட்ச் கார்ட போனா அதுக்கே வந்து ரூ. 500 கேட்குறாங்கங்க. விருந்தாளிக்கு செஞ்சு கொடுங்க. இது என்னன்னு கேட்பாங்க. சொல்லுங்க. ஜாலியா இருக்குங்க. இந்த முறையில பூரி சுட்டு குடுத்தீங்கன்னா, குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. கோடி ரூபா குடுத்தாலும் கிடைக்காத சத்துக்கள். ஆனா கல்யாண முருங்க சேர்த்திக்கலாம். சாதாரண முருங்க சேர்த்தக்கூடாது. நல்லா இருக்குங்க. விரும்பி சாப்பிடுவாங்கங்க. வாழ்க வையகம்! நண்பர்களே, கிரீன் பூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. அது என்ன கிரீன் பூரி அப்படின்னீங்கன்னா, சாதாரணமா வீட்ல பூரி மசால் சாப்பிடுறோம் இல்லைங்களா? பூரி. அந்த பூரிய நாம கீரை கலந்து குடுக்கறதுக்கு பேரு தான் கிரீன் பூரி. அதாவதுங்க, சாதாரணமா பூரி என்ன கலர்ல இருக்கும்? ஒரு கோல்டன் கலர். ஒரு மஞ்ச கலர்ல இருக்கும். கோதும மாவுல செய்ற பூரி. இப்போ நாம செய்ற பூரி என்னன்னா, பச்சை கலர்ல இருக்கும். கிரீன் பூரின்னு பேரு. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. மூலிகை பூரி. இன்னொரு பேர் இருக்கு. கீரை பூரி. எதுக்கு அப்படின்னா, குழந்தைகள் கீரையே சாப்பிடுறது இல்லைங்க. பல பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எங்கேங்க நம்ம வீட்ல குழந்தைகள்லாம் யாருமே கீரையே சாப்பிட மாட்டேங்கிறாங்கங்க அப்படிங்கிறாங்க. இப்பல்லாம் பெரியவங்களும் சாப்பிடுறதில்ல. கீரையில நெறைய சத்து இருக்குங்க. அந்த கீரைய சாப்பிடாம கெமிக்கல் சப்ளிமெண்ட் வாங்கி சாப்பிடுறது, மருந்து மாத்திரை சாப்பிடுறது, அதுக்கு அந்த பணத்துக்கு எவ்வளோ கீரை வாங்கலாம் தெரியுங்களா? ஸோ வீட்ல குழந்தைகளாகட்டும், பெரியவங்களாகட்டும், கீரை சாப்பிடாத குழந்தைகளுக்கும், பெரியவர்களுக்கும் ஏமாத்தி பூரியில கீரைய கலந்து குடுக்கறதுக்கு பேர் தான் கிரீன் பூரி. நல்லா இருக்குங்க. விரும்பி சாப்பிடுவாங்கங்க. அதாவது கீரையில் உள்ள சத்தை பூரியில் கலந்து ஊட்டுவது. அதாவதுங்க நார்மலா பூரி தயாரிக்கிற அதே முறை தாங்க. இந்த பூரி மாவு பெசையும் பொழுது, அதுல கீரை சாறை சேர்த்திரணும். அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்கு. அளவு இருக்கு. அதான் நம்ம பார்க்க போறோம். சரிங்க. என்ன நோக்கம்? கீரையை நேரடியாக சாப்பிட பிடிக்காத நபர்களுக்கு பூரியில் கலந்து கொடுப்பது தான் கிரீன் பூரி. பார்க்கறக்கு டிஃபரெண்ட்டா இருக்கும். உங்க விருந்தாளிக்கு செஞ்சு குடுத்தீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. அது கீரை அப்படின்னு ஒதுக்க மாட்டாங்க. பூரி அப்படின்னு சாப்பிடுவாங்க. அதற்காக தான் இந்த பதிவு. இந்த அ கிரீன் பூரியில எந்த கீரை வேணாலும் பயன்படுத்தலாங்க. பொன்னாங்கண்ணி, புதினா, கல்யாண முருங்கை இந்த மாரி எந்த ஒரு நீங்க கீரையும் பயன்படுத்தலாங்க. ஆனா 2 கீரையை மட்டும் பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் அதை பயன்படுத்தினா முடியாது. அகத்திக்கீரை பயன்படுத்த வேண்டாம். முருங்கைக்கீரை பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா இது 2 கொஞ்சம் பிசுபிசுன்னு இருக்கிறனால பூரி வராதுங்க. ஸோ கிரீன் பூரி கான்செப்ட்ல அகத்திக்கீரையும், முருங்கைக்கீரையை தவிர நீங்கள் எந்த கீரை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோதுமை மாவு ஒரு 200 கிராம் எடுத்துக்கங்க. ஏதாவது ஒரு கீரை சாறு 50 எம்எல் எடுத்துக்கங்க. போதுமான உப்பு, கொஞ்சம் தண்ணி, கடலை எண்ணெய் அவ்வளோதாங்க. சாதாரண பூரி தயாரிக்கிற அதே முறை தாங்க. இப்ப என்ன பண்றீங்கன்னா, கோதும மாவ எடுத்து, அதில வழக்கமா கோதும மாவுல உப்பு போட்டு, கொஞ்சம் தண்ணி போட்டு மாவா பெனைவீங்க இல்லையா? பெனையும் பொழுது அந்த கோதும மாவுல 200 கிராம் கோதும மாவுக்கு 50 எம்எல் கீரைச்சாறு கலக்க வேண்டும். இதாங்க ஃபார்முலா. அப்ப நீங்க தண்ணி ஊத்த வேண்டியது இருக்காது. ஏன்னா கீரையே சாறு இருக்கிறனால, தண்ணி ஊத்த வேண்டியதில்ல. இதையே நல்லா பெனஞ்சுக்கலாம். கோதும மாவு 200 கிராம், 50 எம்எல் ஏதாவது ஒரு கீரைச்சாறு. அகத்திக்கீரையும், முருங்கைக்கீரையும் மட்டும் வேண்டாம். ஆனா கல்யாண முருங்கை சேர்த்திக்கலாம். சாதாரண முருங்கை சேர்த்தக்கூடாது. உப்பு கொஞ்சம் எவ்வளோ வேணுமோ போட்டு நல்லா பெனஞ்சு, பூரி மாவு செஞ்சு, அது எலுமிச்சம்பழம் சைஸுக்கு குட்டி குட்டியா வட்டமா செஞ்சு, அத உருட்டி, அத நீங்க தயாரிச்சு அவ்வளோதாங்க. அந்த மாவு உருண்டை பண்ணும்பொழுது, அதுக்கு மேல கொஞ்சம் கோதுமை மாவ தடவலாம். உருண்டையெல்லாம் பண்ணி வச்சதுக்கப்புறமா, கோதும மாவு தடவலாம். கொஞ்சமா. இப்போ இரும்பு சட்டி எடுத்துக்கங்க. அதுல கடலை எண்ணெய் ஊத்துங்க. ஊத்திட்டு இந்த பூரிய பூரி பண்ணி, பூரி கட்டைய வச்சு, பூரி தேய்ச்சு, இத நீங்க பூரி சமைச்சு சாப்பிடலாம். இவ்வளோதாங்க. சாதாரண பூரி சமைக்கிற அதே முறை தான். கான்செப்ட் என்னன்னா, ஏதாவது ஒரு கீரை சாறை கலக்க வேண்டும்.
200 கிராம் கோதுமை மாவுக்கு 50 ml கலக்க வேண்டும். இதாங்க கான்செப்ட். இந்த முறையில பூரி சுட்டு குடுத்தீங்கன்னா, குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கீரையே பிடிக்காதுன்னு சொல்ற எல்லாருமே கீரைய சாப்பிடுவாங்க. கீரையை ஏமாற்றி, அதாவது கீரையை ஏதாவது ஒரு வழியில் ஒரு மனிதனுக்கு கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த கிரீன் பூரி அப்படிங்கிற, மூலிகை பூரி அப்படிங்கிற கீரை பூரி. இப்போ இந்த கீரை சாறு எடுக்கும் பொழுது, சில பேத்துக்கு அத எப்படி எடுக்கணும்னு தெரியலன்னா, அதுக்கு சில ஆலோசனை சொல்றேங்க. கீரைய குட்டி, குட்டி, குட்டியா கட் பண்ணி, கொஞ்சம் தண்ணி கலந்து, மிக்ஸியில போட்டு நல்லா அடிச்சு, நீங்க அதில சாறு எடுக்கலாம். ஈஸியா இருக்கும். கீரை சாறு எடுக்கிறது. அதே மாரி பூரி பதம் நல்லா வரணும்னா, மொத்தம் தண்ணி ஊத்தி கலக்கக்கூடாதுங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பெனஞ்சீங்கன்னா, பூரி பதம் நல்லா வரும். இது ஒரு டிப்ஸ். அதுக்கப்புறமா பூரி மாவு பார்த்தீங்கன்னா, கெட்டியா இருக்கும். ஆமாங்க. ஆனா எண்ணெயில போட்டதுக்கப்புறம் சாஃப்ட் ஆயிரும். இப்போ கோதுமை சு சப்பாத்தி சுடும்போது பார்த்தீங்கன்னா, சப்பாத்திக்கு மாவு பிடிச்சோம்னா, அது சாஃப்ட்டா இருக்கும். அந்த சப்பாத்தி உருட்டி கல்ல போட்டு வேக வச்சோன்னே, சுட வச்சோன்னே, அது என்ன ஆகும்னா கெட்டியாயிரும். பூரிக்கு சப்பாத்திக்கு இவ்வளோதாங்க வித்தியாசம். இதில் சாஃப்ட்டா இருக்கும். வேக வச்சதுக்கப்புறம் ஹார்ட் ஆயிரும். பூரி ஹார்டா இருக்கும். வேக எண்ணெயில போட்டு பொரிச்சோன்னே, அது சாஃப்ட் ஆயிரும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பொரிச்சீங்கன்னா, உப்பலா பூரி மாரி வரும். அது சரியா இருக்கும். ரொம்ப கொதிச்சிடக்கூடாதுங்க. அதுக்காக சூடு இல்லாம இருக்கக்கூடாது. இது வந்து பதம்ங்க. இது சமையல் பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். சரியான அளவு சூடு வரும்பொழுது கரெக்ட்டா போட்டீங்கன்னா, பூரி வந்து உப்பிட்டு வரும். அடுத்தது மீடியம் சிம்ல வைங்க. ரொம்ப பெரிய சிம்ல வைக்காதீங்க. அந்த எண்ணெயோட கலர் இருக்கு இல்லைங்களா? அந்த கலர் முடிஞ்ச வரைக்கும் மாறாம, ஒரே கலர்ல இருக்கிற அளவுக்கு பதமா நீங்க பார்த்துக்கங்க. இந்த மேல ஒரு மாவு உருண்டையா புடிச்சதுக்கப்புறமா, மேல கொஞ்சம் கோதும மாவ லேசா பூசுவாங்க. அது ரொம்ப அதிகமாயிருச்சுன்னா, தீஞ்சு போயிரும். அது அளவா இருக்கணும். இந்த பக்குவத்த மட்டும் பார்த்துக்கங்க. இந்த முறையில நம்ம பூரி செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது, கீரையே வேண்டாம் அப்படிங்கிற குழந்தைகளுக்கு கீரையே கொடுக்குறோம். புரிஞ்சுக்குங்க. கீரையில நெறைய சத்து இருக்குங்க. கோடி ரூபா குடுத்தாலும் கிடைக்காத சத்துக்கள் கீரையில இருக்குங்க. யாரும் கீரைய வாங்குறதில்ல. எ மளிகை கடையிலலாம் பார்த்தீங்கன்னா, இப்ப யாருமே கீரை விக்கிறதே இல்லைங்க. ஏன்னா, புரிஞ்சுக்குங்க. கீரை வாங்கிட்டு வந்து அது பெருசா இருக்குதுங்க. எடை அடைச்சுக்குது. 10 கட்டு வாங்கிட்டு வராங்க. 5 கட்டு விக்கிது, 5 கட்டு விக்கல. கெட்டு போயிருது. அப்புறம் மாட்டுக்கு எடுத்து குடுக்குறாங்க. அது அ ரொம்ப கஷ்டமான வேலைங்க. கீரை விளைய வைக்கிறதும் கஷ்டம். டிரான்ஸ்போர்ட்டும் கஷ்டம். கடையில விக்கிறதும் கஷ்டம். அதனால இப்ப யாருமே கீரை வாங்குறதும் இல்ல, விக்கிறதும் இல்லைங்க. ஆனா புரிஞ்சுக்குங்க. அதெல்லாம் ரூ. 5 ரூ. 10 சொல்லும்பொழுது எனக்கு கண்ல தண்ணி வருங்க. ரூ. 1000 மதிப்புள்ள பொருள ரூ. 10 விக்கிறாங்களே அப்படின்னு யோசிப்பேங்க. ஒரு செல்ஃபோனுக்கு மேல ஸ்க்ராட்ச் கார்ட போனா அதுக்கே வந்து ரூ. 500 கேட்கறாங்கங்க. ஆனா கீரை பார்த்தோம்னா ரூ. 8 ஒரு கட்டு விக்கிறாங்கங்க. புரிஞ்சுக்குங்க. கீரையில நெறைய சத்து இருக்குங்க. கீரையின் அருமையை உங்களுக்கு புரிய வைப்பதற்காகத்தான் இந்த பதிவு. இந்த பதிவு வந்து இந்த பூரியில வந்து கீரை கலந்துக்கணுங்கிறது அது ஒரு பதிவு தான். இருந்தாலும் அதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, கீரைங்கிறது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. அதனால குழந்தைகளும், பெரியவங்களும் எல்லாரும் கீரை வாங்கணும். மளிகை கடைகளில் கீரை விக்கணும். எல்லாரும் வாங்கணும், சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம். கீரை பிடிக்காத நபர்களுக்கு கிரீன் பூரி செஞ்சு குடுங்கள். வித்தியாசமா இருக்குங்க. விருந்தாளிக்கு செஞ்சு குடுங்க. இது என்னன்னு கேட்பாங்க. சொல்லுங்க. ஜாலியா இருக்குங்க. இப்ப நல்ல பொருள சாப்பிட்ட மாரி ஆச்சு. டிஃபரெண்ட்டா சாப்பிட்ட மாரி ஆச்சு. ஒரு ஃபன்னா இருக்குமா இல்லையா? வேடிக்கையா இருக்கா இல்லையா? அதே சமயத்துல நல்ல பொருளா இருக்கா இல்லைங்களா? எனவே கிரீன் பூரி செஞ்சு சாப்பிடுங்கள். இங்க பாருங்க. மறுபடியும் சொல்றேன். எந்த கீரைய வேணாலும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையும், அகத்திக்கீரை மட்டும் கிரீன் பூரி செய்வதற்கு உகந்ததல்ல. அதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த கிரீன் பூரி செய்யறது எப்படி அப்படிங்கிறத நான் எங்க கத்துக்கிட்டேன்னு கேட்டீங்கன்னா, "அன்பா சமைக்கலாம் வாங்க" அப்படின்னு ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குங்க. இதுல 650 பதிவு இருக்குங்க. எல்லாமே நல்ல அருமையான பதிவுங்க. இந்த ப சேனலை திருமதி ரேகா சிவகுமார் அப்படிங்கிறவங்க நடத்தி வராங்க. அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். நீங்களும் அந்த "அன்பா சமைக்கலாம் வாங்க" அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணீங்கன்னா, 650 பதிவுகள படிக்கலாங்க. இந்த பதிவு 462வது பதிவா நான் படிச்சேங்க. டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. அதனால இத நான் படிச்சேன், செஞ்சு பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. அதனால உங்களுக்கு பதிவா குடுக்குறேங்க. நண்பர்களே, இதுபோல ஒரு வித்தியாசமான விஷயத்தை எனக்கு healerbaskar@gmail.comக்கு அனுப்பிச்சு வச்சீங்கன்னா,
உங்களுடைய பெயரோட சொல்லி நான் வீடியோவா பதிவு செய்வேங்க. நமது நோக்கம் என்னன்னா, இந்த உலகத்தில் மறைத்து வைக்கப்பட்ட நல்ல விஷயங்களை எல்லாம் ஆவணப்படுத்துவது தான் நோக்கம். மீண்டும் ஒரு நல்ல ஆவணத்தோடு சந்திப்போம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.